வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மலை கழிச்சு நமக்கு கார்டன்ல என்னென்ன இருக்கு பார்க்க போறோம். பாருங்க, 3 நாளா மழை ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு தான் மழை நின்றுருக்கு. இதை பாருங்க, மழை வந்ததுனாலே நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, மேலே காஞ்ச இலை போட்டிருக்கு. அப்போ மண் அந்த அளவுக்கு கீழே இறங்காது, இல்லைன்னா மண் ஃபுல்லா கீழே இறங்கும். பாருங்க, இது மிளகாய் செடி எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. சின்ன சின்ன மிளகாய் வருது. இது 3ஆவது ட்ரிப் வந்திருக்கு. 2 ட்ரிப் நான் எடுத்துட்டேன். சரிங்களா, இது பாருங்க, பீக்கங்காய். இந்த பீக்கங்காய் இங்கே பாருங்க, இது இனி ஒரு வாரம் 10 நாள்ல ரெடி ஆயிரும். நல்லா சூப்பரா வளர்ந்துருக்கு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம், மழை வரும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனை வருது கார்டன்ல, அதே பார்க்க போறோம். பாருங்க, நமக்கு மழை இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கார்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாண்ட் ரெடி பண்ணிடணும். பாருங்க, இதுல ஸ்டாண்ட் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா தண்ணி கீழே இறங்கி போயிடும். எந்த பிரச்சனை வராது. நம்ம மாடிக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்காது. எல்லாமே நான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். பாத்தீங்களா, எல்லா ஐட்டமும் ஸ்டாண்ட்ல வச்சிருக்கு. இப்போ மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரே டென்ஷன் ஆயிரும். என்னடா கார்டன் என்ன நடக்கும், என்ன ஆகும் அப்படின்னு டென்ஷன் ஆயிரும். இப்போ நம்ம கார்டன்ல மழை வந்தாலும் எந்த விதமான உதவி பண்ண வேண்டியது இல்லை. சரிங்களா, இந்த மாதிரி ட்ரை லீஃப் போட்டுடணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மண் இருக்குல்ல, மண் நல்லா லைட் வெயிட்டா ரெடி பண்ணணும். மாடி தோட்டம் இருக்கும்போது மண் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம நெல் உம்மி இருக்கு, நெல் உம்மி போட்டிக்கலாம். அதே மாதிரி கோகோபீட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மண்ணை தயார் பண்றோம். மண்ணோட வீடியோ, மண் எப்படி தயார் பண்றது அதேக்கான வீடியோ நான் சேனல்ல போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். இதுல தண்ணி எப்பவுமே நிக்க கூடாது. தண்ணி நின்னாதான் பிரச்சனை, வேர் எல்லாமே இத்து போயிடும். சரிங்களா, அப்புறம் நம்ம வளர்ச்சி இருக்காது. அப்படியே நம்ம செடி அப்படியே செத்து போயிடும். சரிங்களா, அப்போ மெயின் இந்த மண்ணை நல்லா ட்ரெயின் ஆகணும், தண்ணி நிக்க கூடாது. ரெண்டாவது தண்ணியோட மண்ணை போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம லீஃப் போட்டிக்கலாம். இல்லைன்னா ஒக்கிய புல் வரும், ஒக்கிய புல்லு நம்ம இதுக்கு மேல போட்டிக்கலாம். சரிங்களா, ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம மழை வரும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு, இப்போ காய் ரெடியா இருக்கு. ஆனா காய் பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரை ஆயிடும். இந்த மாதிரி ட்ரை ஆயிடும் பாருங்க, மழை வரும்போது. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பாலினேஷன் ஆகாதனால. அப்போ மழை காலம் இருக்கும்போது நம்ம என்ன பண்றது, கையால நம்ம ஹேண்ட் பாலினேஷன் நம்ம பண்றோமா, அதை பண்ணிடணும். நம்ம கையால அது பாலினேஷன் நம்ம பண்ண போறோம். இதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி இதில் போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ உங்க பழம் எந்த பிரச்சனை வராது, நல்லா இருக்கும். அப்புறம் மழை நின்னதோ நம்ம அடுத்த வேலை செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எஃபிட்ஸ் வரும். இதுல ஏலை கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னது எஃபிட்ஸ் அப்படியே ஒட்டிடும். சரிங்களா, இப்போ மழை நின்றுச்சுன்னு வைங்க, ஒரு நாள் அப்படி விட்டுருங்க. ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா நீம் ஆயில் வருது. நீம் ஆயில் நம்ம ஸ்ப்ரே பண்ண போறோம். இதை பாருங்க, இதுல இந்த பிளாக் கலர் பூச்சி எல்லாம் இது பாருங்க, கிரீன் பிளாக் இருக்கும், சின்ன சின்ன பூச்சிஸ் எல்லாம் இருக்கு. இதை பாருங்க, இன்னைக்கு ஈவினிங்கு நான் இதுல நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். சரிங்களா, நேற்று தான் மழை வரல, இன்னைக்கு வருமான்னு தெரியல. பட் 2 நாள் நமக்கு மழை இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம நீம் ஆயில் ஊற்றிக்கலாம். சரிங்களா, இல்லை சின்ன சின்ன பூச்சி நிறைய இதில் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீம் ஆயில் ஊற்றிட்டோன்னே வச்சுக்கோங்க, நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். நீம் ஆயில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர்ல 5 ml நீம் ஆயில். அதே மாதிரி 5 ml டிஷ் வாஷ் வருதுல, நம்ம பாத்திர கலவர ஜெல்லு, வீம் ஜெல் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதை ஒரு 5 ml போட்டுடணும். சரிங்களா, ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். எங்க நமக்கு டவுட் இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன கொசுவெல்லாம் இருக்கு, அப்போ அந்த இடத்துல நம்ம ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணிடணும். பாருங்க, அடுத்து நம்ம மழை நின்னதோ நம்ம பண்ற வேலை பாத்தீங்கன்னா வர்மி கம்போஸ்ட். வர்மி கம்போஸ்ட்ல நான் கொஞ்சம் ட்ரை கோடர்மா போட்டிருக்கேன். ஃபங்கஸ் ஏதாச்சும் இருந்தா இது ஃபங்கி சைடு லைட்டா போட்டா போதும். சரிங்களா, ட்ரை கோடர்மா லைட்டா போட்டுட்டு நான் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிருக்கு. லிக்விடு ஓரம் இப்போ கொடுக்கக்கூடாது. இப்போதான் மழை வந்ததுனால என்ன ஆகும், இதோட நியூட்ரிஷன் கொஞ்சம் இறங்கி இருக்கும். அது இறங்குறதுனால நமக்கு திருப்பி இது ஹார்ட் ஃபுட் கொடுக்கணும். சரிங்களா, இது ஹார்டா இருக்கும். ஹார்டு ஃபுட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, லிக்விட் இருந்தா அப்படியே கீழே தண்ணி வழியா போயிடும். வறுமை கம்போஸ்ட் இருந்தா இது அப்படியே கொஞ்சம் நிற்கும். சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமா இதுல தண்ணி பட்டுறது, கொஞ்சம் கொஞ்சமா நியூட்ரிஷன் அப்படியே வேற இழுத்திட்டு இருக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேலை இதேதான். சரிங்களா, மழை நின்னதோ கொஞ்சம் லைட்டா நோண்டிட்டு, மண்ணை ட்ரை இருக்குன்னு வச்சுக்கோங்க,
இதுல வந்து மேல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும். இப்போ மண் வந்து நல்லா ஈரமா தான் இருக்கு, அதனால வந்து தண்ணி ஊத்தல நான். சரிங்களா? இந்த மாதிரி வர்மி கம்போஸ்ட் எல்லா செடிக்கும் நீங்க கொடுக்கலாம், எல்லா வெஜிடபிள் பிளான்ட்ஸுக்கும் நீங்க கொடுத்தீங்களா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பன்னீர் ரோஸ். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு பேர்ட்ஸ் வந்திருக்கு. 1 2 3 4 பேர்ட்ஸ் இருக்கு, 2 பூ இருக்கு. சரிங்களா? இது எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ள எல்லா பூக்கள் பூக்கும். சரிங்களா? பாத்தீங்களா எவ்வளவு நல்லா சூப்பரா வளர்ச்சி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு, இதுல வந்து நான் ஒரு 15-20 நாள் முன்னாடி போட்டிருக்கேன். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடு புல்லுக்கு இருக்குல்ல, அது பாருங்க. சரிங்களா? ஒரு 2 இன்ச்சு கேப் வச்சுட்டு ஃபுல்லா வந்து இதுல ஆடு புண்ணாக்கு வந்து ஆடு புல்லுக்கு போட்டிருக்கு. சரிங்களா? ஆடு புல்லுக்கு போட்டாலும் உங்களுக்கு வந்து இதுல நல்லா நைட்ரோஜன் கடிக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. அதனால என்ன ஆகும் தெரியுங்களா, பொட்டாசி இருக்கு. இதை வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும். இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்திருக்கு. 15 நாளோட ரிசல்ட் தான் இது. பாத்தீங்களா 15 நாளுக்குள்ள இந்த ரிசல்ட், 15 டேஸ்க்குள்ள இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நீங்க வந்து ரோஸ் பிளான்ட் இருந்தா நீங்க வந்து கவுடங்கு போடலாம். சரிங்களா? மாட்சாணி உரம் இருக்குல்ல, அதே போடலாம். அதே மாதிரி வந்து ஆடு புல்க்கு இருக்கு, அதே போடலாம். ஆனா போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு தான் அது நோண்டணும். சரிங்களா? 2 இன்ச்சு கேப் வச்சுட்டு கொஞ்சம் மண் எடுத்துட்டு அதுக்குள்ள போட்டு மண்ணை வந்து திருப்பி மேல வந்து சமமா பண்ணிடணும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, லெமன் பிளான்ட்டோட க்ரோத் பாருங்க, எவ்வளோ பூ வந்திருக்கு. பார்த்தீங்களா? எல்லாமே பூவே தான், ஃபுல்லாக பூ வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம பார்த்தீங்களா புது புது ஸ்டெம் வரப்போகுது. இதெல்லாம் முன்னாடி கட் பண்ணதுனால இது புதுசாக வந்திருக்கு. இப்போ மழை வந்ததுனாலே இது வந்து வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்களா இங்கே வந்து லெமன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒன்று வந்து ட்ரை ஆயிடுச்சு. லெமன் வந்து பார்த்தீங்களா ஒட்டக்கா வந்து எப்படியே 4 லெமன் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ பக்கத்தில் பூ பூக்கி இருக்கு பாருங்க, எல்லா இடத்துல பூ இருக்கு. சரிங்களா? நம்ம எங்கே பார்த்தாலும் பூ தான், ஃபுல்லாக பூ பூக்கி இருக்கு. பூ வந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் பூ வந்து சீக்கிரம் வரும். சரிங்களா? இப்போ மழை இப்போதானே போயிருக்கு, மழை தண்ணி ஃபுல்லாக இதில் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இதில் 4-5 நாள் தண்ணி கொடுக்க மாட்டோம். சரிங்களா? தண்ணி கொடுக்கலன்னா இன்னும் பூக்கள் பூக்கும். நல்லா பூ வந்துருச்சுன்னு அப்படியே லெமன் ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்க. நடுவில் இருந்து வந்து லெமன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா சின்னதாக குட்டியாக எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கே பாருங்க லெமனு. சரிங்களா? இப்போ மழை நின்றுச்சு, 4-5 நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம். மழை வரலன்னா இதுக்கு வந்து இப்போ பூ வந்திருக்கு. பூ வந்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் வந்து உரம் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு இன்னும் உரம் கொடுக்குறது, அதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. சரிங்களா? ஒரு வீடியோ இருக்கு, அதை நீங்க பாருங்க. சரிங்களா? அதை பார்த்துட்டு இதுல வந்து நீங்க உரம் கொடுத்தீங்களா. சரிங்களா? ஃப்ரூட் பிளான்ட்காகியும் நான் வந்து தனியா ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதை நீங்க நம்ம சேனல்ல போயிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம போன வரை இதோட வீடியோ போட்டிருக்க பாருங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம வாலி வந்து இந்த அளவுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் இல்லைன்னா ஒரு வாரம் மேக்சிமம், இன்னும் ஒரு வாரம் இதில் போட்டுட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணிட்டு மேலே நல்லா தயிர் ஊற்றிட்டு மேலே வந்து கோகோ பீட் போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். இதுலேருந்து பாருங்க வடி கட்டிட்டு வந்துருக்கு. இதுதான் வந்து கிச்சன் வேஸ்டோட டீ. சரிங்களா? இதை வந்து நம்ம பிளான்ட்ல நல்லா சூப்பராக யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் இது, ஒரு 1/4 லிட்டர் இதை போட்டா போதும், அவ்வளவுதான். ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது. நல்லா பவரா இருக்கு பாருங்க. கலர் பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு 250 ml, 1 லிட்டர்ல 250 ml போட்டாலும் போதும். கலர் பாத்தீங்களா எப்படி டீ கலர்ல இருக்கு. இது வந்து கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டோட டீ. சரிங்களா? இதை வந்து நம்ம பிளான்ட்டுக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லா சுத்தமா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல்லு வரல. பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வெஜிடபிள் பிளான்ட்டுக்கு ஊற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த பிளான்ட்டுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம பூ பிளான்ட் இருக்கு, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த டீ வந்து இருக்கிறதுல பெஸ்ட் கம்போஸ்ட். சரிங்களா? இது வந்து லிக்விட் மேன்யூரு, இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதே மாதிரி இது பாருங்க லீஃப் பிளான்ட்டு, இது ஃபுல்லாக ஏலை மட்டும்தான் வரும். இதில் இதுக்கு கொடுக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கிச்சன் வேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து 2 பெனிஃபிட் வருது. ஒன்று வந்து அதோட கிச்சன் வேஸ்ட்டோட லிக்விடு உரம் நமக்கு கிடைக்கும். இதே வந்து லிக்விட் ஃபர்டிலைசரு. ரெண்டாவது வந்து இது பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு வாரம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணதும் ஒரு 40 டேஸ் எதுவுமே பண்ண மாட்டேன், க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிருவேன். சரிங்களா? 40 டேஸ் வந்து அப்படியே வச்சிருவேன். அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி மாறிடும் பாருங்க. இது நான் ஒரு 2 மாதம் முன்னாடி ரெடி பண்ணது. பார்த்தீங்களா இந்த மாதிரி மாறிடும்.
இது எல்லாத்தோட நல்லா பவர்ஃபுல்லான உரம். இது பார்த்தீங்கன்னா வர்மி கம்போஸ்டோட டபுள் பவர்ஃபுல் இருக்கு. ஏன்னா எல்லா காய்கறியும் ஃப்ரூட்ஸு எல்லாத்தோட சத்து இதில் வந்துடும். மிளகாய் செடியோட வளர்ச்சி பாருங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி இதில் நிறைய பூக்கள் இருந்தது. மழை 3 நாள் வந்ததுனால கொஞ்சம் பூக்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. இப்போ இதில் சேம் அதே பிரச்சனை வருது பார்த்தீங்களா. இந்த பூக்கு மேலே உள்ள இது எஃபிட்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்களா. இன்னைக்கு ஈவினிங்கு ஃபுல்லாக நீம் ஆயில் ஊற்றிடுவேன். எல்லா இடத்துல நீம் ஆயில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். இது வளர்ச்சி பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் நான் 3 வாட்டி மிளகாய் எடுத்திருக்கேன். இது 4th டைம் 4வது டைம் பூ வந்திருக்கு. ஏன்னா மழை வந்ததுனால பாருங்க எல்லா பூவுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்களா பூ உலகுது. பூ ட்ரை ஆயிடுச்சு. 2வது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபிட்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்க. சரிங்களா. இதில் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவேன். சரிங்களா. நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலும் அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஸ்மெல்னால எல்லாமே போயிடும். எல்லா பூச்சிகள் எல்லாமே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நீம் ஆயில் ஒரு 3-4 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்ச மோர் எடுத்துட்டு இதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுவேன். அப்போ இருக்கிற எஃபிட்ஸ் எல்லாமே போயிடும். எல்லாம் க்ளீன் ஆயிடும். சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. சரிங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல பதில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். அதே மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு லைக் பண்ணால் நம்மளோட தைரியம் இன்னும் கூடும். நம்ம இன்னும் புது புது வீடியோ நம்ம போடுவோம்.